ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மிக விசேஷமாக செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் சேரும் யோகம் நிறைந்த பௌமாஷ்டமி தினம். தேய்பிரை அஷ்டமி என்பதால் இன்னும் விசேஷம் அதிகம். அஷ்டமி ஆதலால் இந்த தினம் காலபைரவருக்கு உகந்த தினம். காலபைரவருக்கு சிவ சம்பந்தம் உண்டு என்பதால் சிவனுக்கு மிக மிக விசேஷம். ஸ்ரீவித்யை படியும் இந்த தினம் மிக உன்னதமான தினம். அதனால் அம்பாளுக்கு மிக மிக விசேஷம். மனக்கோரிக்கைகளை நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் அற்புத தினம் இந்த தினம். மொத்தத்தில் யோக தினம் என்றே சொல்லலாம். பரிகார ஜபம் செய்ய உகந்த நாள் என்றும் சொல்லலாம். உங்கள் வேண்டுதல்கள் கைகூடும் அற்புதமான தினம் இந்த யோக தினத்தை தவறவிடாதீர். பதிவுக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஏதேனும் கோரிக்கைகள் இருந்து அவை நிறைவேற வேண்டியிருந்தால் அல்லது மந்திர ஜபத்திற்கு நீங்கள் இந்த தினத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்கின்றனர் ஆச்சாரிய பெருமக்கள். எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான். இறைவனை நினைத்து எந்த தினத்தில் செய்தாலும் பலன் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில தினங்கள் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. பலன் லட்சம் கோடி என்றெல்லாம் வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க இயலாத அளவு பலன் தரக்கூடியவை. அப்படி ஒரு நாள் தான் இந்த பௌமாஷ்டமி தினம். நினைத்த காரியங்களை சாதிக்க கிடைத்தற்கரிய யோக தினமாக பன்மடங்கு அபரிமிதமான பலன் தரும் தினமாக இந்த தினம் கருதப்படுகிறது. இந்த தினத்தில் செய்யும் பிரார்த்தனையால், கடவுள் வழிபாட்டால், ஜப தப பாராயணத்தால், தான தர்மத்தால் உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் இந்த தினத்தில் செய்யும் பிரார்த்தனையால் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். செழிப்பு ஏற்படும். ஏதேனும் மந்திரோபதேசம் ஆனவர்கள் இந்த தினத்தில் மந்திர ஜபம் செய்வதால் அதன் சக்தி பல மடங்காக அதிகரிக்கும் என்பது சத்தியமான உண்மை என்றும் சொல்லப்படுகிறது. இவை எதுவுமே இல்லாவிட்டாலும் இந்த தினத்தில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது விசேஷ பலன் தரும். மேலும் ஜப தப ஸ்லோக பாராயணங்கள் செய்வது உயர் பலன் தரக்கூடியது. இந்த நன்னாளில் நாம் வேத பாராயணம் செய்த பலன் தரக்கூடிய வேத சாரமான உபநிஷத்திலிருந்து பரமேஸ்வரனின் மகிமையை நன்கு எடுத்துச் சொல்லும் சக்தி மிக்க பரமேஸ்வரன் நாமங்களை கொண்ட ஸ்ரீ வேதசார சிவஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இந்த நன்னாளில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்பவர்கள் கேட்பவர்கள் வேத பாராயணம் செய்த பலன்களை பெறுவார்கள். அவர்களது துன்பங்கள் விலகும். மனம் அமைதி பெறும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். இறுதியில் சிவ சாயுஜ்யத்தையும் அடையலாம் என்பது திண்ணம். அத்துடன் நாம் ஆதிசங்கரர் அருளிய சக்தி வாய்ந்த ஸ்ரீ கால பைரவாஷ்டகம் பாராயணம் செய்யலாம். இதை தினமுமே சொல்லலாம். இந்த நன்னாளில் சொல்வதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்குவதுடன் 16 வகையான செல்வங்களும் முக்தியும் கிடைக்குமாம். வேண்டிய அனைத்தையும் தரக்கூடியது. சுகபோக வாழ்வு கிடைக்கும். யாராவது ஏமாற்றிவிட்டால் உங்களுக்கு நீதி கிடைக்க, மரண பயம் நீங்க, பாவங்கள் தீர என சகல பிரச்சனைகளும் தீர, ஆபத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உதவி கிடைக்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தாலே போதும். அளவில்லாத நன்மைகள் உங்களது வாழ்க்கையில் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தினத்தில் நாம் ஸ்ரீ லலிதா சகஸ்நாமம், துர்கா சப்தசதி, சௌந்தர்ய லஹரி, அபிராமி அந்தாதி, ஸ்ரீருத்ரம் தெரிந்தவர்கள் ருத்ரம் ஜபிக்கலாம். இது போன்ற துதிகளை சொல்வதால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு உயர்ந்த பலனை பெறலாம். வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேற இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் இப்போது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஆதிசங்கரர் அருளிய வேதசார சிவஸ்தோத்திரம். ஸ்ரீமத் சங்கர பகவத கிருதௌ வேதசார சிவஸ்தோத்திரம். பசூனாம் பதிம் பாபநாசம் பரேஷம் கஜேந்திரஸ்ய கிருத்திம் வசானம் வரேண்யம் ஜட்டாஜூட மத்யே ஸ்புரத்கங்கவாரிம் மகாதேவமேகம் ஸ்மராமி ஸ்மராரிம். பசூனாம் பதிம் பாபநாசம் பரேஷம் கஜேந்திரஸ்ய கிருத்திம் வசானம் வரேண்யம் ஜட்டாஜூட மத்யே ஸ்புரத்கங்கவாரிம் மகாதேவமேகம் ஸ்மராமி ஸ்மராரிம். மகேஷம் சுரேஷம் சுராரார்த்திநாசம் விபும் விஸ்வநாதம் விபூத்யங்கபூஷம் விரூபாக்ஷமிந்த்வர்க்கவன்னித்ரிநேத்ரம் சதானந்தமீடே பிரபும் பஞ்சவக்த்ரம். गिरीशं गणेशं गले नीलवर्णं गवेन्द्रादिरूढं गणातीतरूपं भवं भास्वरं भस्मनाभूषिताङ्गं भवानीकलत्रं भजे पञ्चवक्त्रं शिवाकान्तशम्भो शशाङ्कार्धमौळे महेशानशूलिन् जटाजूटधारिन् त्वमेको जगद्व्यापको विश्वरूपः प्रसीद
प्रसीद प्रभो पूर्णरूप परात्मानमेकं जगद्बीजमाद्यं निरीहं निराकारमोङ्कारवेद्यं यतो जायते पाल्यते येन विश्वं तमीशं भजे लीयते यत्र विश्वं न भूमिर्न चापो न वह्निर्न वायुः न चाकाश आस्ते न तन्द्रा न निद्रा न ग्रीष्मो न शीतो न देशो न वेशो न यस्यास्ति मूर्तिस्त्रिमूर्तिस्तमीडे अजं शाश्वतं कारणं कारणानां शिवं केवलं भासकं भासकानां तुरीयं तमः पारमाद्यन्तहीनं प्रपद्ये परं पावनं द्वैतहीनं नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य नमस्ते नमस्ते विभो विश्वमूर्ते नमस्ते नमस्ते चिदानन्दमूर्ते नमस्ते नमस्ते तपोयोगगम्य नमस्ते नमस्ते श्रुतिज्ञानगम्य प्रभो शूलपाणे विभो विश्वनाथ महादेव शम्भो महेश त्रिनेत्र शिवाकान्त शान्त स्मरारे पुरारे त्वदन्यो वरेण्यो न मान्यो न गण्यः शम्भो महेश करुणामय शूलपाणे गौरीपते पशुपते पशुपाशनाशिन् काशीपते करुणया जगदेतदेकः त्वं हंसि पासि विददासि महेश्वरोऽसि त्वत्तो जगद्भवति देव भवस्मरारे त्वय्येव तिष्ठति जगन्मृड त्वय्येव गच्छति लयं जगदेतदीश लिङ्गात्मकं हर चराचर विश्वरूपिन् श्रीमच्छङ्कर भगवतकृतौ वेदसार शिवस्तोत्रं सम्पूर्णम्। श्री कालभैरवाष्टकम् देवराज सेव्यमान पावनाङ्घ्रि पंकजं व्यालयज्ञसूत्रमिन्दु शेखरं कृपाकरं नारदादियोगि वृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे देवराज सेव्यमान पावनाङ्घ्रि पंकजं व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगि वृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे भानुकोटिभास्वरं भवाब्दितारकं परं नीलकण्ठमीप्सितार्थदायकं त्रिलोचनम् कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे शूलटङ्कपाशदण्डपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे भुक्तिमुक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं स्थितं समस्तलोकविग्रहम् विनिक्वणन्मनुज्ञ हेमकिङ्किनीलसत्कटिं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णशेषपाशशोभिताङ्गमण्डलं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे रत्नपादुका प्रभाभिरामपादयुग्मकं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनम्
मृत्युदर्पणाशनं कराळदंष्ट्रमोक्षदं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। अट्टहासभिन्नपद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपातनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिकाधरं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवम् भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशीवासलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकोविदं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनाथकालभैरवं भजे। कालभैरवाष्टकं पठन्ति ये मनोहरं ज्ञानमुक्तिसाधनं विचित्रपुण्यवर्धनम् शोकमोहलोभदैन्यकोपतापनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्घ्रिसन्निधिं ध्रुवम् इति श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतः कृतौ श्रीकालभैरवाष्टकं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः।